போட்டிருந்த ஃபுட்டும் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறது தான் நம்மளோட வேலை. நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே மேக்கப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மேக்கப்னால் பெருசாக எதுவும் இல்லை. ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு கண்ணுக்கு ஐ ஷேடோ போடுறது தான் என்னோடய பிளானு. பெருசாக எந்த மேக்கப்பும் பண்ணலை, இல்லைனா நம்ம ஸ்கின் வீணாக போயிடும்னு சொல்லிட்டு. இந்த மார்ஸோட ஐப்ரோ பென்சில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சைடு வந்து பென்சில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ப்ரஷ் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக போட்டுட்டா கூட அதை வச்சு அப்படியே ஸ்மர்ச் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். ஃபேஸே அப்படியே பிரைட்டான மாதிரி இருக்கும். பட் ஃபேஸ் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த ஐப்ரோ அண்ட் லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணாலே நம்ம ஃபேஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பரான விண்டேஜ் கலெக்ஷன் சாரீஸ் தான் இது எல்லாமே எங்கள் அம்மாவோடது தான். இதை விட அதிகமாகவும் வச்சுருக்காங்க. இது 2த்துக்கு மட்டும் ப்ளவுஸ் எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த க்ரீன் கலர் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதோட மெட்டீரியல் மேலே போட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். ரொம்பவே எனக்கு பிடிக்கும் இந்த க்ரீன் கலர். இதை விட நெக்ஸ்ட்டு சாரீ இருக்குல்ல, இதுதான் செம்மையாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட என்கேஜ்மெண்ட் சாரீ. அப்படியே இதில் வந்து டபுள் ஷேட் இருக்கும். ஒரு ஷேட் வந்து ப்ளூவாக தெரியும், இன்னொரு ஷேட் பார்த்திங்கன்னா ரோஸ் அண்டு காப்பர் மாதிரி ஒரு கலரில் தெரியும். அது என்ன கலர்னு எனக்கு ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலரில் கூட இது டபுள் ஷேடாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது 2த்துக்கும் ப்ளவுஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இது 2த்தையும் நாங்கள் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம். பேக் பண்ணுறதுல நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு வாலெட்டு, இந்த மினிமலிஸ்ட் பேக்லேயே வந்து இது எல்லாமே வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆட்டோ போட்டாச்சு. ஓகே, நம்ம இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து சாரீ ஸ்டேஷன் தான் போயிருந்தோம். இங்கே வந்து முன்னெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மெட்டீரியல்லே கொஞ்சம் மொத்தமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மெட்டீரியல்லே பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. ஸோ அதில் ஒன்றையும் பார்த்துட்டு இருந்தோம். எதெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு நான் வீடியோலையும் காட்டியிருக்கேன். அண்ட் இதில் ஏதோ ஒன்று தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சாரியில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடவே கூடாது. இந்த செஷனை விட்டு இன்னொரு செஷன் போயிருந்தா இன்னும் அழகான சாரீஸ் கிடைக்கும். அதனால நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அம்மாவோட பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சாரிலே பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே, ரெடிமேடும் போய் பார்க்கலாம், எந்த ஐடியா நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெடிமேட் செக்ஷன்லாம் போய் பார்த்தேன். பார்க்குறதுக்கு இந்த லெஹங்காஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து குர்த்திஸ் 3 பீஸ் செட், 2 பீஸ் செட் அந்த மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தேன். மெட்டீரியலில் வந்து ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அங்கே வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ கால் ஒன்லி அலோட்னு சொன்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துடலானே முடிவு பண்ணேன். பட் பிரித்து காட்டுதுன்னு சொன்னோன்னே மேலே மட்டும் தான் டிசைன் இருக்குது, கீழே ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. கீழே ஒரு பார்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த மெட்டீரியலோட ரேட்டே 2000 சம்திங். ஸோ அதை நான் எடுக்கல. தென் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். எங்களுக்கு ஒரு இயரிங் வாங்குகிற ஒரு ஐடியா இருந்ததுனால ஓகே, எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து பழைய டிசைனாக இருக்குது. இது எல்லாமே பார்த்த டிசைன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒன்றுத்தையும் நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடை வந்து எங்களுக்கு பெருசாக டிசைன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பக்கத்தில் இன்னொரு எலைட் இருக்குது, அங்கே கூட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கே இங்கே இருக்கிறத விட கலெக்ஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் அவங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிடுங்கன்ற மாதிரி பண்ணாங்க. பட் பிடிக்கலையே, எந்த டிசைனுமே பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் என்னான்னு போய் பார்க்குறீங்களா அப்படின்னு, டைமண்ட்லாம் வாங்குறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போனதில் ரிங்கு பார்த்ததுல எனக்கு ரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் சைஸில் எனக்கு ரிங்கு கிடைக்கிறது வந்து பெரிய பாடாக இருக்கும். பட் டைமண்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே எனக்கு கிடைச்சாலும் ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் கிடைக்கும். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஷாப்பில் போய் நாங்கள் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டேன். உங்களுக்கிட்ட நான் வந்து என்னென்னா ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டியிருந்தேன். அம்மாவும் சாரி எடுத்தாங்க, நானும் ட்ரெஸ் எடுத்தேன். 2 பேரும் எதை சூஸ் பண்ணிட்டுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் என்ன ட்ரெஸ் எடுத்தேன்ற மாதிரி நான் போடுறேன். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video.